போடு 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 போடுங்கப்பா. எனக்கு அதெல்லாம் முடியாது. காசு இருக்கா? நான் உன் சித்தப்பண்டா, எங்கிட்டே காசு கேட்குறியா? வீட்டில் ஆட்டில் சித்தப்பா பெரிய போங்கிட்டு. ஏன் நீ எனக்கு கடன் கொடுக்க மாட்டியா? கடன் கொடுத்தா ஆட்டை கை மாறிடும். உனக்கு தான் ஆட்டை பிடிக்கல, ஓரமாக ஒதுங்கி உட்காருப்போ. வெய்யே வைக்கல இருக்கட்டும்டா. வைக்கிறியா? என்ன சொல்ற? என்கிட்ட காட்டுவான் வீரத்தை. நேற்று நெஞ்சில் பச்சையை குத்தி விட்டு போயிட்டா. யாரு ஒன்றும் வாங்கி கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உனக்கு இருக்கா? டே என்ன இருக்கு பாப்பா? தெரிஞ்சா சீவங்க. ஓசில கடைசின்னு குடிச்சிட்டு குப்புறம் வந்துட்டு அவனை சொல்லு ஒரு 5வது கூட ஆடுப்பா. காசு இருக்காடா? வீரால இருக்கு, சாவி தான் இருக்குது. இல்ல இருப்பா, உங்களோட சேர்ந்து காசு எங்க இருக்கு கேக்குற பாரு. இப்போ உனக்கு காசு தானே வேணும். இந்த வாரம் பாரு அவனை புடி, அவன் வச்சிருக்கேன் நிறையா. இல்ல அவனே ஒரு அண்ணக்கா அப்படி பையன். அவன்கிட்ட என்னடா இருக்கான்? இருக்கு, நான் அப்படிதான் சொல்றேன். இல்ல டக்ளஸ், என்னப்பா இங்க வாடா. எதா இருந்தாலும் அங்கே இருந்து சொல்லப்பா, எனக்கு பல சொல்லி எனக்கு. ஏண்டா காசாடா வச்சிருக்க? ஆமா இருக்கு. அதுக்கு என்னப்ப? ஏதுடா காசு? வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். மாடு வாங்க போறேன் தெரியும்ல. மாடா? அது எதுக்கு? இந்த மீல எவனு என் வேலையை கெடுக்க முடியாதுல்ல. நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தே உண்டு. இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. என்னப்பா? இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ. எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. மாடு தானே வாங்க போறோம் சொன்னி, அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க கச்சேரி நடக்குது இல்ல, வந்து ஒரு கை போடுறது. எனக்கு நிறைய சோழி அடக்கியா விடியா? வாடா, எங்களுக்கெல்லாம் ஜோலி. ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். நீ சிட்டு பொண்ணு. எதுக்கப்பா கயிறு? கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. மாட்டை வாங்கி பையிலையா போட முடியும்? கயத்தை கட்டி தான் எடுத்துக்கிட்டு வர முடியும். அப்பா நீ கிளச்சி விட்டு வேகமா போடப்பா, எனக்கு பல சோழி இருக்கு. ஆட்டைக்கு எவ்வளவு வச்சுக்கலாம்? உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? இங்கே கத்தி எடுக்கிறதே நீங்க, களத்துல நாங்க தாண்டி. நாங்கன்னா சீட்டை கையில தொட்டோம்னு வச்சுக்க, கட்டுல உள்ள சோக்கர் ஃபுல்லா தானா கை வழியே ஏறி வந்து உட்காந்துக்கிறேன். போடு. அப்ப ஒரு 200 ரூபா வச்சுக்கலாமா? எம்முட்டு வேணாலும் வச்சுக்க. இந்தா வெட்டி விடு. போட அண்ணனுக்கு டொருனா வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலானே அப்படின்னு சொல்ற? சரிடா. 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? வீரே சொல்லி வைடா. அண்ணன் ஜெயிச்சுட்டு வந்துறேன். கொஞ்சம் போடுறா அம்பி, இந்த ஓடி வந்துருவேன். இப்ப வந்துருவேன். அட கையிலே அடிச்சிருக்க, முடிஞ்சு. இதாண்டா உனக்கு பிடிக்காது. ஏனே கலர் வாங்கிட்டு போனே. சன்ன சன்ன நீ விளையாடுனே. விட்டதா பிடிக்கணும். இந்த ஆட்டைக்கு 500யா போடி. ஏய் பர்த்தி விருத வாளைய பாத்தியாடா? ஏய் உன்னை தான கேக்குறேன். நீங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? டேய் நான் என்னடா கேக்குறேன், நீ என்ன சொல்ற? மேலதான் இருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க, போய் வாங்கிக்க போ. சரி கழுதுலடா கயிறு. நாண்டுட்டு சாக போயா. ஏசப்பா மாடு வாங்க போனா மஞ்சள் தடவையா கொண்டு போவாங்க. 28 29 30. உங்களை எங்கடா சேர்றது? என்கிட்ட நல்ல அடப்பட போய் தான் திமிர் எடுத்து போய்த்துறீங்க. ஒழுங்கு பிடிச்சி ஆதா கர மாட்டீங்களோ? அங்க எங்களை பிடிச்சி ஏறுறாங்க. எங்கள்கிட்ட வாங்குறல்ல, அங்கேயும் வாங்கிக்கிற வேண்டியதானே. வந்தா போச்சு, கொண்டாங்க. ஏன்டா பண்ண வேலை வரல? நாளைக்கு மரியாதை 2 பேரும் கோர்ட்டுக்கு வர்றீங்க. வாரம் ரீகால் பண்ணணும். என்னங்க பேச்சுவாக்கல மொத்தமா உள்ள வச்சிட்டீங்க? இந்தா இதை வச்சு நாங்க என்ன செய்யறது? என்னமோ கல்லோட சம்பாதிச்ச மாதிரி கணக்கா கேட்குறா, குத்துனா. அதுக்காக மொத்தமா எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டா அப்படியே கொண்டாங்க கொண்டாங்க. போலீஸ்கார பையில கேட்கிறியா? இந்த கருவாய பேண்ட் ஷர்ட்டை கழட்டி நம்ம போட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. வேணா சித்தப்பா, இவன் வெறும் கான்ஸ்டபிள், உனக்கு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸே வாங்கி தரேன் சித்தப்பா. இவன் அடிச்சு சின்னம்னா 1 வருஷத்துக்கு தீரா சித்தப்பா. அவ்வளவுதானே, கிளவிட்டு சொல்லி உப்பு கண்ணை போட்டுருவான். அன்னைக்கு திருவிழா சித்தப்பா, 50 பேர் முன்னாடி வேட்டி ஒத்துட்டான் சித்தப்பா. அதுதான் ட்ரெஸ்ஸை கழட்டிடலான்றேன். நீ என்னமோ இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்றேன். வீரா நமக்கு என்ன நேர்த்தி கடனா இந்த பண்ணி தூக்கி சமைக்கிறதுக்கு? இரு சித்தப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சித்தப்பா. கோயில் வந்துருச்சு, இவனுக்கு மொட்டையா போட்டு சந்தனத்தை பூச வேண்டியதுதான். ஆடா 150 கிலோ இருப்போம் போல. ஆடா போடுறா. ஒரு நிமிஷம்.
திருவிழாவில் பல பேர் முன்னிலையில் உன் வேட்டி அவிழ்த்து அசிங்கப்படுத்திய போது அமைதியாக இருந்தோம். அம்மா, நாம் ஏமாற்றி சம்பாதிப்பதை இவன் மொத்தமாக சுருட்டிய போதெல்லாம் பொறுமை காத்தோம். ஆனால் இன்றோ கேவலம் இவன் அழுக்கு சட்டை பையில் கை வைத்த குற்றத்திற்காக என் கன்னத்தில் அறைந்து நம் பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயோ, அவமானம், அவமானம். பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு. எங்கே உன் உடைவாள்? நீதிபதி எங்களை பார்த்து பரிதாபப்பட்டார். ஏன் நீதி தேவதை எங்களை பார்த்து பரிதாபப்பட்டது. எங்களை சுற்றம் மறந்தது, சொந்தமும் மறந்தது. வந்துருச்சு. ஐயோ, வந்துருச்சா? சாமி சித்தம்மா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்னது? உன் அண்ணன் மகனு உன் தம்பியும் சேர்ந்து போலீஸ்காரனை காதெடுத்துட்டாங்களா? அப்படியே என்ன சொல்ற? ஆம்படி அளவு வாரியா கூப்பிட போன பையனை காட்டுக்குள்ள வச்சு இப்படி செஞ்சுட்டாங்கடி. நெசமா தான் சொல்றியா? அப்ப இந்த ஜென்மத்துல அதுக திருந்தாது போல இருக்கே. காலை அர்த்ததும் இல்லாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். உன் அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்குதான். நீதான் ஒரு போய் பார்த்துட்டு வாவே. உள்ள பிரச்சனை எங்க தீக்காம கிடக்கு. நான் வேற போய் பார்த்து வீட்டை விட்டு ஒரேடியா விரட்டிலான்னு பாத்தியாக்க. ஏற்கனவே அந்த எத்தனை நாளைக்கு இப்படி இருந்துருவீங்க? ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு சேராம போறீங்க. ஒழுங்கா வாயிலாக போய் ஊருக்குள்ளே கௌரவமா இருந்துருக்கலாம். இப்படி அங்கே எங்கேயும் ஓடி ஒழிஞ்சு வேண்டியது இல்லை. எல்லாம் உன்னாலதான். இன்னும் என்னால? சும்மா 4 தட்டு விடாம காதை போய் இருப்பாங்களா? சித்தப்பா, செய்ய சொன்னது நீ இப்ப தெளிவா கலந்துக்கிற. நான் எங்கடா செய்ய சொன்னேன்? கட்டபொம்மை சிவாஜி மாதிரி வசனம் எல்லாம் பேசினேன். இப்ப தனியா என்ன மட்டும் சொல்லிடுவான்னு பாக்குறியாக்கும். சரி, அவனை பத்தி. ஏய், அன்னைக்கு அடிச்ச வேலை ஏதோ மண்டைக்கு ஏறி நான் ஏதோ லூஸ் மாதிரி உளறிட்டேன். அதை பெருசா மொத்தத்தில் நாம மெட்ராஸ் சீல் பார்க்காம லோக்கல் கமுதி, மதுரை, சிவகங்கை, ராம்நாடுன்னு இப்படி சவுத்துலயே நம்ம காலம் முடிஞ்சிடும் போல இருக்கு. விடு, அதுக்குன்னு ஒருத்தன் சிக்காமலா போயிடுவான். குட்டிச்சா கூப்பிடுற மாதிரியே இல்லை. அப்படியா? வந்துட்டாங்களா? வண்டியை கிளப்பு. ஏப்பா, காவல் கவனிச்சு நீ ஏன்ப்பா கொள்ளையில் இருக்க? கழுவா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? செவ்வாழை பயிலும் பருத்தி வேணும் மானாமர் போட்டு சண்டை ஆயிட்டாங்கப்பா. டிபார்ட்மெண்ட்ல கை வச்சிருக்காங்க. கேஸ் ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. நீ வெளியே வரதுக்கு 6 மாசம் ஆகும். இந்த நேரம் பார்த்து நம்ம உள்ள முத்தளவுக்கு சட்டு போட்டு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி சொல்லணுமாப்பா. சொல்றது புரியுதா? ஏய், என்னப்பா நான் பாட்டு சொல்லிருக்கேன், உன் பாட்டு பேச போயிட்டு இருக்க? யோ பொணதின்னி, உன் பொறப்புக்கு இன்னைக்கு தான் சங்க கடிக்கிற மாதிரி ஒரு யோசனை சொல்லியிருக்க. உனக்கு தெரிஞ்ச இடத்துலயே பையன் இருந்தா சொல்லு. 10 நாள்ல கல்யாணத்தையே முடிச்சிருவோம். யாராவது சீக்கிரம்